வணக்கம். நீங்க ஒரு இளம் வயதினர் இல்லனா ஒரு யங் ஃபேமிலிய சேர்ந்தவரா? உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இன்னைக்கு நாம நியூ இந்தியா அஷூரன்ஸோட யுவா பாரத் பாலிசிய பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். வாங்க, இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா நம்ம சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆக்கிடுமா? நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு பயம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா? கஷ்டப்பட்டு சேமிச்ச பணம் எல்லாம் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல கரைஞ்சு போயிடுமோன்னு தோணும். இந்த பெரிய கேள்விக்கு இந்த யுவா பாரத் பாலிசி எப்படி ஒரு பதிலா இருக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த யுவா பாரத் பாலிசி அப்படிங்கிறது குறிப்பா நம்மள மாதிரி இளம் தலைமுறையினருக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தீர்வு. சிம்பிளா சொல்லணும்னா இது இளம் வயசுலயே நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஷீல்டு மாதிரி. இதனால திடீர்னு வர்ற மருத்துவ செலவுகள் நம்ம குடும்பத்தோட கனவுகளையோ எதிர்கால திட்டங்களையோ பாதிக்காம நாம பாத்துக்கலாம். சரி, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த பாலிசிக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, அப்புறம் இதுல என்னென்ன பிளான் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான். இது ரொம்ப பேசிக், சோ வாங்க இதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த பாலிசியில சேர்றதுக்கான தகுதிகள் ரொம்பவே சிம்பிள். பெரியவங்களுக்கு வயசு 18ல இருந்து 45க்குள்ள இருக்கணும். அவங்களோட குழந்தைங்கள, அதாவது டிபெண்டன்ட் சில்ட்ரனை 99வது நாள்ல இருந்து 25 வயசு வரைக்கும் பாலிசியில சேர்க்கலாம். ஒரு பாலிசியில அதிகபட்சமா 6 பேர் வரைக்கும் இருக்கலாம். ஒரு முழு குடும்பத்துக்கும் இது பொருந்தும். ஓகே, இதுல நம்ம தேவைக்கும் பட்ஜெட்டுக்கும் ஏத்த மாதிரி செலக்ட் பண்ண 3 பிளான்ஸ் இருக்கு. ஒன்னு பேஸ் பிளான், அடுத்து கோல்டு பிளான், கடைசியா பிளாட்டினம் பிளான். ஒவ்வொன்றுக்கும் என்ன வித்தியாசம், எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்? வாங்க அடுத்ததா அதை தான் பார்க்க போறோம். இப்போ இந்த 3 பிளான்ஸ்க்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை பார்க்கலாம். முதல்ல ரூம் ரெண்ட் பாருங்க. பேஸ் பிளான்ல சம் இன்ஷோர்ட்ல 1% ஒரு லிமிட் இருக்கு. ஆனா கோல்டு பிளாட்டினம் ரெண்டுலயுமே சிங்கிள் பிரைவேட் ரூம் எடுத்துக்கலாம். அடுத்தது ஆம்புலன்ஸ் செலவு. இது பேஸ் பிளான்ல 2000 ரூபாய் வரைக்கும், கோல்டுல 5000, பிளாட்டினம்ல 10,000 ரூபாய் வரைக்கும் கவர் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மேட்டர்னிட்டி பெனிஃபிட். இது பிளாட்டினம் பிளான்ல மட்டும்தான் இருக்கு. அதனால ஃபேமிலி பிளான் பண்றவங்க இத கண்டிப்பா கவனிக்கணும். ஆயுஷ் சிகிச்சைக்கு கூட லிமிட் மாறுபடுது. சரி, அடுத்ததா இந்த பாலிசியோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது இதுல கிடைக்கக்கூடிய முக்கிய பலன்கள் என்னென்ன, இது நமக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்குதுன்னு விரிவாக பார்க்கலாம் வாங்க. பாருங்க, 1 கோடி ரூபாய். ஆமாங்க, இந்த பாலிசில நம்ம தேவைக்கேத்த மாதிரி 5 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமா 1 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மளால இன்சூரன்ஸ் கவர் எடுத்துக்க முடியும். இது உண்மையிலேயே நம்ம குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய நிதி பாதுகாப்பு இல்லையா? இதுல வெறும் ஹாஸ்பிட்டல் பில் மட்டும் கவர் ஆகாது. அதுக்கு முன்னாடி, அதாவது அட்மிட் ஆகிறதுக்கு 30 நாளைக்கு முன்னாடி ஆகிற செலவுகள், அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 60 நாள் வரைக்கும் ஆகிற செலவுகள், இது ரெண்டுமே கவர் ஆகும். அது மட்டும் இல்லாம 540க்கும் மேற்பட்ட டே கேர் சிகிச்சைகள், அதாவது ஒரே நாள்ல முடிஞ்சிடுற ப்ரொசீஜர்ஸும் இதுல அடங்கும். ஆயுர்வேதா, யோகா மாதிரியான ஆயுஷ் சிகிச்சைகளும் உண்டு. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் லைஃப் லாங் ரினியூவபிலிட்டி. அதாவது ஒரு தடவை பாலிசி எடுத்துட்டா வாழ்நாள் முழுவதும் அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு பாலிசி எடுத்தாலும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ, அதாவது ஃபைன் பிரிண்ட்டை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் ட்ரையான பகுதி தான், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா என்ன? சிம்பிள். பாலிசி ஸ்டார்ட் ஆன தேதியிலிருந்து சில குறிப்பிட்ட நோய்களுக்கு கிளைம் பண்றதுக்கு முன்னாடி நாம கொஞ்ச காலம் காத்திருக்கணும். இது எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலையும் இருக்கிற ஒரு பொதுவான விதிதான். இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். பாலிசி எடுத்த முதல் 30 நாட்களுக்கு திடீர்னு வர நோய்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஆனா இது விபத்துகளுக்கு பொருந்தாது. ஆக்சிடென்ட்னா முதல் நாள்ல இருந்தே கவர் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு, அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ்க்கு 24 மாசம், அதாவது 2 வருஷம் காத்திருக்கணும். பிளாட்டினம் பிளான்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட்க்கு 36 மாசம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. அடுத்தது கோபேமெண்ட். இதுவும் ஒரு முக்கியமான ரூல். அப்படின்னா மொத்த கிளைம் தொகையில ஒரு சின்ன பெர்சன்டேஜ் நாம நம்ம கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பாலிசில 45 வயசுக்கு அப்புறம் ரினியூ பண்ணும்போது தான் 10% கோபேமெண்ட் வரும். யங் ஏஜ்ல எடுக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு இத பத்தி கவலைப்பட தேவையில்லை. சரி, ரூல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், சலுகைகள் மற்றும் போனஸ். இந்த பாலிசி மூலமா எப்படி நாம இன்னும் அதிகமா சேமிக்கலாம், என்னென்ன எக்ஸ்ட்ரா வேல்யூ நமக்கு கிடைக்கும்னு பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒரு சூப்பரான அம்சம் இந்த கியூமுலேட்டிவ் போனஸ். அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலன்னா அடுத்த வருஷம் உங்க சம் இன்ஷோர்ட், அதாவது காப்பீட்டுத் தொகை 10% அதிகமாகும்.
உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி வச்சிருந்தா அது அடுத்த வருஷம் 11 லட்சமா மாறிடும், பிரீமியம் மாறாமலேயே. இந்த போனஸ் உங்க அடிப்படை தொகையில 50% வரைக்கும், அதாவது 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பிரீமியத்தை குறைக்கிறதுக்கும் இங்க வழிகள் இருக்கு. நீங்க நல்ல ஃபிட்டா சரியான பிஎம்ஐல இருந்தீங்கன்னா ஒரு 10% வெல்னஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். பாலிசியை ஆன்லைன்ல வாங்கினா அதுக்கு ஒரு 10% டிஜிட்டல் பர்ச்சேஸ் டிஸ்கவுண்ட். உங்க முழு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே பாலிசியா, அதாவது ஃபேமிலி ஃப்ளோட்டாரா எடுத்தீங்கன்னா 15% வரைக்கும் தள்ளுபடி கிடைக்கும். இப்படி பல வழிகள்ல நம்ம பிரீமியத்தை குறைக்கலாம். நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இன்னொரு ரிவார்டும் இருக்கு. தொடர்ச்சியா 3 வருஷம் எந்த கிளைமும் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்க எடுத்திருக்கிற பிளானை பொறுத்து பேஸ் பிளான்ல 2000 ரூபாயில இருந்து பிளாட்டினம் பிளான்ல 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த செக்அப் வசதியை நீங்க இலவசமா பயன்படுத்திக்கலாம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை, இந்த பாலிசிக்காக நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு இன்கம் டாக்ஸ் ஆக்டோட செக்ஷன் 80D கீழ வரி விலக்கும் கிடைக்கும். சோ இது உங்க ஆரோக்கியத்தை மட்டும் பாதுகாக்கல, உங்க டாக்ஸையும் குறைச்சு பணத்தை சேமிக்கவும் உதவுது. சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட எல்லா விவரங்களையும் பார்த்துட்டோம். கடைசியா இந்த பாலிசி உங்களுக்கு சரியான திட்டம் தானான்னு நீங்க முடிவு செய்ய உதவுற சில முக்கிய விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பார்த்திரலாம். இந்த ஒரு வாக்கியம் போதும் இந்த பாலிசியோட முழு நோக்கத்தையும் புரிஞ்சிக்க. எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு ஒரு நிதி சுமையா மாறிடக்கூடாது. இது வெறும் ஒரு பாலிசி லைன் இல்ல, இது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய உத்தரவாதம். நம்மளோட சேமிப்பும் கனவுகளும் பத்திரமா இருக்குங்கிற நம்பிக்கை. இப்போ இந்த எல்லா தகவல்களோட இறுதியில ஒரு கேள்வியை நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். நாம பார்த்த இந்த பேஸ், கோல்டு, பிளாட்டினம் பிளான்ஸ்ல உங்க குடும்பத்தோட இப்போதைய தேவைக்கும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கும் எது மிக சரியான தேர்வா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்கான சரியான பாதுகாப்பு தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு.